கனிமொழி அவர்களை பொறுத்தவரைலாம் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசி பழகக்கூடியவங்க, ஒரு மென்மையான போக்கு கடைபிடிக்கிறவங்க. அவங்க வந்து நிறைய பிஜேபி லீடர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்த்டேக்கு விஷ் அனுப்புவாங்க. மற்ற கட்சிக்கு சொல்கிறாங்களோ இல்லையோ, பட் கனிமொழிஜி ஹாப்பி பர்த்டே அப்படின்வாங்க. அவங்க ஒரு எம்பி போயிட்டு வந்து ஒரு பாராளுமன்றத்தில் டீ குடித்தாங்க, அதனால் வந்து கூட்டணி உறுதியாகிடுச்சுன்னா வேறு எதுவுமே காரணம் இல்லையா? நிர்மல்குமார் ஐயா சொல்றது வந்து நடக்கலாம், நானும் அதை சொல்லுவேன், நடக்கலாம். திமுகவும் பாஜகவும் கூட்டணி வரலான்னு இன்னும் கொஞ்சம் கான்கிரீட்டா பேசணும். கனிமொழியை பொறுத்தவரைலாம் அவங்களோட விஷயம் ஒன்று சொல்கிறேன். அவங்க வந்து பத்திரிகை துறையில் ஒரு காலத்தில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சவங்க. கருணாநிதி அவர்கள்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கினது என்னன்னா, யாரையும் வந்து சீக்கிரத்தில் அவங்க பகச்சிக்க மாட்டாங்க. கலைஞரோட கேரக்டர் என்னன்னா, யாரை வேணால் நண்பர் ஆக்கிக்குவார். அம்மையார் ஜெயலலிதா யாரை வேணால் எதிரி ஆக்கிக்குவாங்க. சபாநாயகர் அங்கே ஓம் பிர்லா கூப்பிட்டாரு, அவங்க போய் தேநீர் குடிச்சாங்க. கவர்னர் இங்கே வந்து டீ பார்ட்டி கொடுப்பாரு. இப்போ விஜய் சார் போவாரா போக மாட்டாரா? விஜய் சார் போனால் பிஜேபி கவர்னர் வந்து பிஜேபியால் தான் பார்க்குறோம். பிஜேபியை இவரும் ஒன்றுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஆதவர்ஜன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறப்ப சொல்லியிருந்தார், நம்முடைய குரலாக ஒழிக்க தமிழ்நாட்டில் இருந்தோ தென்னகத்தில் இருந்தோ ஒரு பிரதமர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதலமைச்சராக வந்துட்டு அப்படியே காவிரியில் தண்ணி வாங்கிட்டீங்க, மேகதாது நிறுத்திட்டீங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டீங்க. இப்போ தென்னகத்துலேருந்து வேறு பிரதமர் வரணும். சரி, தென்னகத்துலேருந்து பிரதமர் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ராகுல் காந்தி நீங்களும் அமைதியாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு சொந்த மக்களுக்கு குரல் கொடுக்காதவங்களையோ சொந்த மக்களோட பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாதவங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். திமுகவோட கணக்கு தான் என்ன சார்? ஏன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்றாரு, விஜய் விரிக்கிற வலையில திமுக சிக்கிரிச்சு டீலிமிட்டேஷன் விஷயத்துல அப்படின்னு சொல்றாரு. என்னதான் கணக்கு வச்சிருக்காங்க திமுக? எதிரிக்கு எதிரி நண்பன், சூழ்நிலைக்கு ஏற்ற அரசியல், மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றம் தொட்டது மல்லிகைக்கு மனம் ஒன்று. இது மாதிரி இவ்வளோ ஒரு இது டிசைனாக அரசியல். காங்கிரஸ் தாவேக்கா சேர்ந்துச்சு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. காங்கிரஸ் தாவேக்கா சேர்ந்ததுனால தாவேக்கா கர்நாடகத்தில் தண்ணி கேட்க முடியல. காங்கிரஸ் காவேரி விஷயத்தில் நமக்கு எதுவும் நல்லது செய்யலை, தாவேக்கா மௌனியாக இருக்குது. இதெல்லாம் சரியா? ஆனால் யார் கூட வேணால் சேருவாங்க, நம்ம அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன் பிஜேபி டிஎம்கே கூட்டணி வச்சது இல்லையா? அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இன்னைக்கு காலையில் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாரு, தேநீர் விருந்தில் பாஜக நடத்தின ஆளுநர் நடத்தின தேநீர் விருந்தில், சபாநாயகர் நடத்தின தேநீர் விருந்தில் கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டதன் மூலமாக திமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதுன்னு நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாரு. ஓம் பிர்லா அவர்களோட தேநீர் விருந்தில் கனிமொழி அவர்கள் போனதுக்கு என்ன காரணம்? கூட்டணி உறுதி செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுது. டீ நல்லா இருந்திருக்கும், அசாம்லேருந்து வந்திருக்கும், அசாம் டீ. பால் ஆவின் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பாலாக இருக்கும், அமுல் போயிருக்கும், அது கூட கலந்துருப்பாங்க. இங்கே தீர்மானம் போட்டப்போ உதய் அண்ட் உஜய் ஆன் சேம் பேஜ்னு வந்தது செய்தியில். எது உங்களுக்கு டீலிமிட்டேஷனில் உதயநிதியும் இவங்களும் ஒரே தீர்மானத்துக்கு ஒரே மாதிரி ஓட்டு போட்டாங்க, அதனால சேர்ந்துட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? வேறு ஐயா நிர்மல்குமார் சொன்னாரா? கரண்ட் பில் பற்றி கேட்டால் அவர் கனிமொழி போய் கலந்துக்கிறத பற்றி. இங்கே கனிமொழியை பொறுத்தவரைலாம் அவங்களோட விஷயம் ஒன்று சொல்கிறேன். அவங்க வந்து பத்திரிகை துறையில் ஒரு காலத்தில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சவங்க, அவங்க இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி அவர்கள் கருணாநிதி அவர்கள்கிட்டேருந்து அவங்க கற்றுக்கினது என்னென்னா, யாரையும் வந்து சீக்கிரத்தில் அவங்க பகச்சிக்க மாட்டாங்க. அவங்க வந்து எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அவங்க வந்து கலைஞரோட கேரக்டர் என்னென்னா, யாரை வேணால் நண்பர் ஆக்கிக்குவார். அம்மையார் ஜெயலலிதா யாரை வேணால் எதிரி ஆக்கிக்குவாங்க. ரெண்டும் ஒரு கேரக்டர்ஸ். கனிமொழி அவர்களை பொறுத்தவரைலாம் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசி பழகக்கூடியவங்க, ஒரு மென்மையான போக்கு கடைபிடிக்கிறவங்க. அண்ட் அவங்க வந்து நிறைய பிஜேபி லீடர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்த்டேக்கு விஷ் அனுப்புவாங்க. மற்ற கட்சிக்கு சொல்கிறாங்களோ இல்லையோ, பட் கனிமொழிஜி ஹாப்பி பர்த்டே அப்படின்வாங்க. அவங்க ஒரு எம்பி போயிட்டு வந்து ஒரு பாராளுமன்றத்தில் டீ குடித்தாங்க, அதனால் வந்து கூட்டணி உறுதியாகிடுச்சுன்னா வேறு எதுவுமே காரணம் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. நிர்மல்குமார் ஐயா சொல்கிறது வந்து நடக்கலாம், நானும் அதை சொல்லுவேன், நடக்கலாம். திமுகவும் பாஜகவும் கூட்டணி வரலான்னு இன்னும் கொஞ்சம் கான்கிரீட்டாக பேசணுங்க.
இவங்க 2 பேர் வந்து இந்த டீலிமிட்டேஷன் மசோதா இது, அப்புறம் காங்கிரஸை எதிர்க்கிறதுக்கு இதுக்கு பண்ணுறாங்க, இதுக்கு வேலை நடக்குது. கனிமொழி வந்து இந்த பிஜேபி தலைவரோட பேசிகிட்டு இருக்காங்க. இதே தகவல் வந்து கனிமொழி வந்து ஸ்டாலின் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க 2029 இந்த கணக்கு பண்ணுறாங்க. ஒருவேளை 59 சீட் வந்தால் நீங்கள் எவ்வளோ அந்த மாதிரி பேசுகிறாங்க. இல்லை எங்கள் மீது வந்து எந்த விசாரணை எதுவும் இருக்கக்கூடாது, திமுகவுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா ஒரு அமைச்சர்னு ஒரு பொலிட்டிக்கலாக 4 விஷயம் தரவுகள் சேர்த்துக்கிட்டு டெல்லியில் என்ன நடக்குது அப்படி பேசினா சூப்பர். டீ குடிச்சிட்டு வந்தாங்க அதனால் கூட்டணி உறுதி அப்படின்னா எப்படி இது? இப்போ நான் கூட ஒரு பத்திரிகையாளராக நிறைய அரசியல் ஆளுமை வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன், பேட்டி எடுக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, தகவல் சேகரிக்கிறதுக்கு. நிறைய பேர் வீட்டில் டீலாம் கொடுத்துருப்பாங்க. டீ கொடுத்ததுனால அவங்க கூட நான் சேர்ந்துட்டேன்னு எடுத்துக்க முடியுமா? இப்போ பத்திரிகையாளர் இல்லை அவங்க கட்சியில் வந்து நம்ம ஈடுபடுத்திக்கிறோம் அப்படி புரிக்க முடியும். அது மாதிரி பிளாண்டாக இருக்குது இது. ஒரு இப்போ சரி, இப்போ சபாநாயகர் அங்கே ஓம் பிர்லா கூப்பிட்டாரு, அவங்க போய் தேநீர் குடித்தாங்க. இப்போ கவர்னர் இங்கே வந்து டீ பார்ட்டி கொடுப்பாரு. இப்போ விஜய் சார் போவாரா போக மாட்டாரா? விஜய் சார் போனால் பிஜேபி கவர்னர் வந்து பிஜேபியால் தான் பார்க்குறோம். பிஜேபியை இவரும் ஒன்றுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? பாலிடிக்ஸில் தெர் இஸ் மோர் தென்னா டீ பார்ட்டி. சார், இந்தியா கூட்டணி புறக்கணிக்குது, கனிமொழி போய் கலந்துக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்குது, நாங்கள் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இல்லை. டீயை வச்சு நீங்கள் அமர்சனம் பண்ணணும். சரி, எல்லாருமே அவங்கவுங்க ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் அப்படி பேசுங்க. போன வாட்டி வந்து போகல, இப்போ போகிறாங்க, இது என்ன, இதை தாண்டி என்ன இருக்குது, நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக அதெல்லாம் விசாரிச்சு எங்கே உங்களுக்கு நாங்கள் மாநில காவல்துறையே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதில் இருக்காத இன்டெலிஜென்ஸா இல்லை அதில் தெரியாத வியூகங்களா எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி எதனா கொஞ்சம் தைரியமாக பேசுங்க. எடுத்து டீ குடிச்சிட்டு வந்தாங்க அதனால் சேர்ந்துருவாங்கன்னா தேர் வில் பி மோர் தென் த டீ. இல்லை, டீ பட்டர் பிஸ்கெட் தாண்டி நிறைய அரசியல் இருக்கலாம். அந்த அரசியல் பேசுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். வெறும் டீ போய் குடிச்சிட்டு வந்ததுனால வந்து ஒரு கூட்டணி உறுதியாகுதுனால எதனா காஃபியா? லாட் ஆஃப் திங்ஸ் கேன் ஹேப்பன் ஓவர் எ காஃபி அப்படின்னா இந்த டீனேஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க, why don't we meet for a coffee? காஃபியில் முடிகிற விஷயமே அது. இது வந்து பாஸ்டன் டீ பார்ட்டி மாரி, புரியுதுங்களா? அது இதனுடைய தன்மை வேறு. பாராளுமன்றத்தில் நிகழ்ச்சிங்க அதுக்கு ஐயா நிர்மல்குமார் கொடுக்குற அந்த விளக்கமோ அந்த இன்புட்ஸ் போதிய அளவில் இல்லை. ஓகே சார், திமுகவோட கணக்கு தான் என்ன சார்? ஏன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறாரு, டிவிகேவோட வலையில், விஜய் விரிக்கிற வலையில் திமுக சிக்கிரிச்சு டீலிமிட்டேஷன் விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறார். என்ன தான் கணக்கு வச்சுருக்காங்க திமுக? எதிரிக்கு எதிரி நண்பன், சூழ்நிலைக்கு ஏற்ற அரசியல், மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றான் தொட்டது மல்லிகைக்கு மனம் உண்டு. இது மாதிரி இவ்வளோ இருக்குது டிசைனாக அரசியலில். இதில் யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். யார் வலையில் போய் ஓணும்ட்டுலாம் உழறதில்ல, அது வலையே கிடையாது. அவங்களாம் விருப்பப்பட்டு தான் போகிறது. அண்மையில் திமுக முன்னாள் எம்பி ஒன்று சொன்னாங்க சார், அதாவது அரசியலில் நிரந்த எதிரியும் இல்லை, நிரந்தரம். இது 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 ரொம்ப முக்கியமானது. இதை நான் மறந்துட்டேன். இது என்னோட ஆசிரியர் எனக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுப்பார். இந்த மாதிரி 5 ஃப்ளேவர் இருக்குது. இதில் எதை வேணா ஏங்க நான் என்ன கேட்குறேன், இப்போது அண்ணன் திருமாவளவன் போய் இப்போ இன்றைக்கி சேர்ந்துருக்கிறாரு. வழக்கமாக இப்போது ஒரு பட்டியலின மாணவன், நான் வந்து ஆக்சுவலாக நான் அப்படி பார்க்கல. கோயம்புத்தூர் சம்பவத்தை வந்து நான் வந்து ஃபஸ்ட் நாள்லேருந்து அமுதன் தான் பார்க்குறேன். அமுதன் வந்து ஒரு சாதி விஷயத்துக்குள்ளேயோ ஒரு ஜாதிய விஷயத்துக்குள்ளேயோ மதத்துக்குள்ளே போய் சின்ன விஷயத்தில் இது பண்ணி அந்த சீரியஸ்னஸை நான் குறைக்க விரும்பலை. ஏன் அப்படின்னா 19 வயசு மாணவன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன். அவர் படித்து அவர் வந்து ஒரு குடும்ப தலைவராக மாறி அவர் ஒரு வாழ்க்கையை அவருக்கு பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய அந்த பருவத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி இருக்கும்பொழுது அந்த குழந்தையை இழந்த அந்த அப்பா அம்மாவோட அந்த வயிற்றெரிச்சல், அந்த மனவேதனை எவ்வளோ இருக்குன்னு என்னால் உணர முடியும். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து அது வந்து மனிதாபிமான மீறல் தான் ஃபஸ்ட்டு தோணும். ஒரு கொலையை வந்து மடைமாற்றம்லாம் பண்ணுறாங்க. இப்போ எல்லா கொலைக்கும் இவங்கெல்லாம் இப்படி குரல் கொடுக்க மாட்டாங்க. அது விசிகா போன்றவர்கள் இல்லை ஒரு சிலர்லாம் வந்து பட்டியலின மக்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்க கவலைப்படுவாங்க. தப்பு கிடையாது, பண்ணட்டும். சத்தமே இல்லை பாருங்க. இப்போ எங்கன்னா சத்தம் வந்துச்சா? இப்போ அரசியலில் அவங்க சூழ்நிலைக்கு வேணுன்ற மாதிரி அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் கேட்குறேன், காங்கிரஸ் தாவேக்கா சேர்ந்துச்சு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. காங்கிரஸ் தாவேக்கா சேர்ந்ததுனால தாவேக்கா கர்நாடகத்தில் தண்ணி கேட்க முடியல. காங்கிரஸ் காவேரி விஷயத்தில் நமக்கு எதுவும் நல்லது செய்யலை. தாவேக்கா மௌனியாக இருக்குது. இதெல்லாம் சரியா? ஆனால் யார் கூட வேணால் சேருவாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் பிஜேபி டிஎம்கே கூட்டணி வச்சது இல்லையா? அதான் வந்து அரசியல். இப்போ அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு அவர் ஒரு சொல்லணும், திமுக வந்து வலையில் விழுந்துடக்கூடாது, அதில் விழுந்துடக்கூடாது. திமுகலாம் வலையில் விழுற கட்சியா? டசன்டஸ்னால் வலையை பின்னி மற்றவங்களை பூச்சி எடுத்துன்னு போகிற மொத்தமாக அள்ளின்னு போகிற கட்சி. வலையை போட்டு
அதனால் திமுகலாம் வலையிலலாம் போய் விழாது. மக்கள் தான் உங்ககிட்டலாம் மலையில் மாட்டின்னு இருக்கிறாங்க. மக்கள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கிட்ட. ஓகே, முதல்வர் ஒரு அரசியல் கட்சியுமே வந்து நம்ம வந்து அப்படி அவ்வளோ சுலுவாக எடுக்கக்கூடாது. ஓகே, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க தீர்மானத்தையும் அந்த கடிதத்தையும்? வழக்கமாக இவருக்கு தான் கடிதம் எதுனா பிடிக்காது. இவரையும் திருப்பி கடிதம் எழுதுறாரு. அப்படியே பாட்டு போட்டுன்னு ராவண மவன்டா ஓத்திர நிற்கிற ஏமாண்டா கதவு தரடா அப்படின்ற மாதிரி பாராளுமன்றத்தில் போய் பேச வேண்டியதானே பிரதமர்கிட்ட. என்னங்க 4 தீர்மானம் போட்டேன், லெட்டர் அனுப்பினேன், மவ்வாதே இல்லை. அப்புறம் திடீர்னு புஷ்பா ஸ்டைலில் அதெல்லாம் வந்து ஆகாது. தண்ணி வரணும், தண்ணி வரல பிரச்சனையாக ஆகும் அப்படின்னு திருவண்ணாமலை புஷ்பா ஸ்டைலில் பேசணும். நம்ம சிவி சண்முகம் சார் நல்லா பேசுவார். இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா தாவேகா பற்றி பேசுகிறதே கிடையாது. அதாவது ஆளுகின்ற கட்சியாக திமுக இருந்தப்போ நல்லா பேசினார் அண்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா பேசுகிறதே கிடையாது. அப்போ இது மாதிரி அப்படியெல்லாம் போய் கேட்கலாம் இல்லையா? அப்படி தானே நீங்கள் படத்தில் காமிச்சிங்க. படத்தில் யாரோ ஒரு மாணவனுக்கு ஒரு தங்கச்சிக்கு ஒரு மாணவிக்கு பிரச்சனைனா அப்படிலாம் காட்டுறீங்க. நிஜ வாழ்க்கையில் பார்த்தா கடிதம் எழுதுறீங்க உட்காந்து. கலைஞரே இப்படி தான் விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. கலைஞர் ஆனவனா கடிதம் எழுதுவார். இப்போ நீங்கள் ஏன் கடிதம் எழுதுறீங்க? இப்போ இன்ஸ்டா இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, லைவ் இருக்குது, ரீல்ஸ் இருக்குது, டிக்டாக் இருக்குது, இதெல்லாம் பண்ண வேண்டியது தானே? ஏன் கடிதம் எழுதுறீங்க? அப்போ தெரிஞ்சு எது சதம் எதை எப்படி பண்ணணும்னு இப்போ தெரிஞ்சிருக்கு. அது ஓகே, ஏதோ இப்படி தான் எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. எழுதின கடிதத்தெல்லாம் கடிதம் போய் போகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கடிதத்தை கையிலேயே எடுத்துன்னு கையோடு போய் கடிதத்தை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். பிரதமர்கிட்ட தேதி வாங்கி பிரதமர்கிட்ட கடிதம் கொடுத்துட்டு அங்கே பத்திரிகையாளர்லாம் இருப்பாங்க. அவங்கள பார்த்து ஓடுறதோ இல்லை அவங்க வந்து நிற்கிற இடத்துலேருந்து அவங்கள நிற்க விடாமல் போலீஸை வச்சு தள்ளுறதோ அதெல்லாம் பண்ணாமல் கடிதத்தை கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள், தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனை, இது குறித்து வந்து பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கேன், பிரதமர் நல்ல செய்தி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவர் நல்ல செய்தி சொல்லலைன்னா 2029 அவருக்கு கெட்ட செய்தி வரும், நல்லது பண்ணுவாங்க. இல்லைன்னா 2029 இதெல்லாம் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவோம். நான் வந்து ஒரு நல்ல மனசோடு தான் வந்திருக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்கன்னும் போது இருக்கும். இல்லைனா எங்களோட தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி கணக்கில் நாங்கள் இதெல்லாம் பேசுவோம், மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு காவேரி தண்ணி வேணும், எங்களுக்கு மேகதாத்தில் வரக்கூடாது, எங்களுக்கு டீலிமிட்டேஷன் இது நிலைப்பாடு, எங்களுக்கு நீட் தேர்வு எதிர்ப்பு, எங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு பணம் ஒதுக்குறதில்ல. இது வந்து நான் வந்து ஜோசப் விஜயா வரல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்திருக்கிறேன். அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஜய்க்கும் வீட்டில் இருக்கிற விஜய்க்கெல்லாம் சேர்த்து தான் வந்திருக்கிறேன். இதை பிரதமர்கிட்ட நான் இப்படியே சொன்னேன், பார்ப்பணும் எப்படின்ட்டு. அவர் செய்வார்னு நம்பிக்கை. செய்யலைன்னா அதுக்கப்புறம் செய்ய வைக்க வேண்டிய அரசியல் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். பஞ்சு வேணும் இல்லையா? அப்படி கொடுத்துட்டு இப்போ நான் சொன்னது கற்பனை, ஓகேவா? நீங்கள் இப்படி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் நடக்காது. கடிதம் எழுதினாரு, கடிதம் எழுதினா அவங்க கடிதத்தை வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் திருப்பி 6 மாதம் கழிச்சு மறுபடியும் கடிதம் எழுதும். அவ்வளோ அதான் கேள்வி. இது ஒரு ஒரு வைபாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த பதில் சொன்னேன் நான். ஓகே சார், ஆதவர்ஜன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறப்ப சொல்லியிருந்தார், நம்முடைய குரலாக ஒழிக்க தமிழ்நாட்டிலிருந்தோ தென்னகத்திலிருந்தோ ஒரு பிரதமர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதலமைச்சராக வந்துட்டு அப்படியே காவேரியில் தண்ணி வாங்கிட்டீங்க, மேகதாதை நிறுத்திட்டீங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டிங்க. இப்போ தென்னகத்துலேருந்து வேறு பிரதமர் வரணும். சரி, தென்னகத்துலேருந்து பிரதமர் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ராகுல் காந்தி நீங்களும் அமைதியாக இருப்பீங்க, கேரளா கூட பேச மாட்டீங்க. அதாவதுங்க ஃபஸ்ட்டு சொந்த மக்களுக்கு குரல் கொடுக்காதவங்களையோ சொந்த மக்களோட பிரச்சனைகள் புரிந்து கொள்ளாதவங்களுக்கு என்னன்னு சொல்கிறது சார்? தீர்மானம்லாம் போடுறாங்க சார். தீர்மானம் ஐயா ஓபிஎஸ் இருக்கார்ல, இதை விட சூப்பராக போடுவார். எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டை நடந்தது தெரியுங்களா? 3-4 வருஷம் பிரிஞ்சு இருந்து ஒரு மாதிரி கட்சி கபலீகரமாகி பிரச்சனையாகி அதிமுகன்ற ஒரு கட்சி குழன்னு ஆச்சு இல்லைங்களா? அப்போ ஓபிஎஸ் பண்ண அதிகமான வேலை என்ன தெரியுங்களா? தீர்மானம் போட்டது. ஒரு ஊருக்கு போவார், ஒரு 1000 பேர் கூப்பிட்டு தீர்மானம். இன்னொரு இடத்துக்கு போவார், ஒரு 500 பேருக்குனா அவங்கள வச்சு தீர்மானம் கோர்ட்டு கேஸ் 2 தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் 4 வருஷம். என்ன ரிசல்ட்டு? வெறும் எம்எல்ஏ இன்னைக்கு தேதியில். ஒரு எம்எல்ஏ தாண்டின ஒரு அரசியல் பண்ண வேண்டிய ஒரு ஆளுமை, டவுட்டு கிடையாது. பட் வெறும் இதுதான் பண்ணார் அவரும். அதான் தீர்மானத்து மீது எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. குறைந்தபட்சம் சட்டமாக வரணும், இல்லை அந்த சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும், அதுதான் ஒரு ஆளுமை. தீர்மானன்றது உங்களோட கருத்து சொல்கிறது, உங்களோட புரிதல், நாங்கள் என்ன மனநிலை இருக்குன்னு 4 பேருக்கு சொல்கிறது. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு ஒரு தீர்மானம்? ப்ரெஸ் மீட்டில் 10 நிமிஷத்தில் பேசினாவே நீங்கள் என்ன மனநிலை இருக்குன்னு தெரிஞ்சிருங்க. நீங்கள் அதெல்லாம் அவாய்டு பண்ணுறது தான் தீர்மானம் ஆஃப்டர் தீர்மானம், தீர்மானம் ஆஃப்டர் தீர்மானம். தீர்மானம்னா என்ன? எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எடுத்து ஃபஸ்ட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கலாம், அதானே தீர்மானன்றது. அதுக்கு இன்னொரு பொருள் அப்படியே வச்சுக்கலாம் இல்லைங்களா? அதனால் இந்த தீர்மானத்தின் மீதுலாம் எனக்கு வந்து, அதுவும் இவர்கள் மீது இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் மீதுலாம் பெரிய
நம்பிக்கை உண்டு. அதுக்கு என்ன, அதை தாண்டி என்ன தீர்மானம் போட்டிங்க ரைட், அதுக்கப்புறம் நடவடிக்கை என்ன சார்? ஆனால் இவங்க சொல்கிறாங்க, குறிப்பாக இன்னொன்று சொல்லிட்டுங்களா, ஆதவர்ஜுனா கச்சத்தீவை மீட்கிறத பற்றியே நிறைய தீர்மானம் டிசைனாக போட்டுக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த போது கச்சத்தீவை மீட்டிட்டோமா, அப்போ அந்த தீர்மானத்தில் என்ன பண்ணலாம், எத்தனை போயிட்டு மெரினா பீச்சிலையோ இல்லை வந்து அங்கே போயிட்டு பே ஆஃப் பெங்கால்லையோ போட்டுடலாமா எல்லா தீர்மானத்தையும்? சம்டைம்ஸ் தீர்மானம் என்பது நாம்கே வாஸ்துக்கு செய்யக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு. அதேமாதிரி இந்த விசாரணை ஆணையம் போடுவாங்க. பில்டிங் பார்த்தா கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், உடனே ஒரு நீதிபதி ரிட்டையர்டான நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த கமிஷன் என்ன பண்ணோம், ஒரு ரிட்டையர்டு நீதிபதிக்கு சம்பளம் கொடுக்கும், மக்கள் வரி பணம் வேஸ்ட் ஆகும், அப்புறமா அரசுக்கு சாதகமாக இருக்க ஒரு புத்தகம் கொடுக்கும். அது வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க, அதில் இருக்க ரூல்ஸு. அது யாரையும் குற்றவாளி சொன்னாலும் அதுமாரி நடவடிக்கையும் இருக்காது. அப்போ அதுக்கு என்ன வேலை, இன்னும் ஒரு சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு கண் துடைப்பு. தீர்மானமும் அது மாதிரி தான். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, அதிமுகவினர் திரும்ப அந்த கோஷ்டி முதல்ல இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிலாம் கலந்துக்கல, நேற்றே கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதிமுகவினோட இந்த உள்கட்சி பிரச்சனை பூதாகரம் ஆகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அது அதிமுகவோட உள்கட்சி பிரச்சனை ஒரு சைடு, தாவேக்கால இருக்கிறவங்க எப்படி தாவேக்காவை எடுத்து போராட்டம் பண்ணுவாங்க? அவங்கெல்லாம் வந்து தாவேக்காக ஓட்டு எப்போ போட்டாங்களோ அப்போவே தாவேக்கா. அவங்க எப்படி தாவேக்காவை எடுத்து போராட்டம் பண்ணுவாங்க? அதனால் எஸ்பி வேலுமணி ஐயாவோ சிவி சண்முகம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீடிக்கணும்னு விரும்புகிறவங்க, அவங்க மனநிலையில் இருக்கிறவங்க எப்படி போராட்டம் பண்ணுவாங்க? நமக்கு தான் வேறு செய்தி இல்லாதனால நம்ம அதுவும் செய்தி. ஆனால் அவங்க சொன்ன காரணம் வேறு சார், வேறு மாவட்டங்களில் வைக்கிறதுனால சொல்ல முடியாது இல்லையா? நான் விஜய் சார் எனக்கு பிடிக்கும், நாங்கள் எப்போ வேணால் ஒரு கட்சிக்கு போவோம், ஒரு கட்சியில் எப்போ வேணால் சேருவோம், மற்ற அமைச்சர்களுக்கு என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு நாங்கள் போவோம், அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதனால் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல. சரி, எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல, சரி உங்கள் மாவட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்துக்கு நீங்கள் எதனா போராட்டம் பண்ணலாம்ல, கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி. கோயம்புத்தூரில் பிரச்சனையே இல்லை, கோயம்புத்தூர் எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க, பயங்கர ஹாப்பியாகிறாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் நடக்கலை இல்லையா? 11 நாளில் வந்து 10 நாள் வந்து ஒரே மழை, ஒரே ஒரு அப்புறமா விவசாயம் பயங்கரமாக பெய்யுது, ஆடு மாடெல்லாம் நிறைய இருக்குது, யானைலாம் காட்டுக்குள்ளேயே இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. அமுதனோட பிரச்சனை கூட கோவையில் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதை தான் நான் சொல்கிறேன், எதுவுமே இல்லை. அதிமுக உட்கட்சி பிரச்சனை தான் உங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை, அவங்களுக்குலாம். அதான் சொல்கிறேன், தாவேக்கால இருக்கிறவங்களே தாவேக்காவை எடுத்து போராட்டம் பண்ண முடியாது. அதனால் அவங்களோட போராட்டத்துக்கு அவங்க வெளியில் இருக்கிறது நியாயமான விஷயம். அவங்க வந்து அதிமுகவில் இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து எப்போ அந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவு மீறி அவங்க போகிறாங்களோ அப்போவே அவங்க அதிமுக இல்லைன்ற பார்வையில் நான் பார்க்குறேன். நம்ம வந்து ஒரு லாங் டர்மாக ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்க்கணும். என்ன கேட்டால் இன்றைக்கி தேதியில் வந்து ஐயா சிவி சண்முகமோ இல்லை ஐயா எஸ்பி வேலுமணியோ ஐ டோன்ட் திங்க் தே பிலாங் டு அதிமுக. அதனால் அது இப்போ காலையில் கூட ஒரு கார் பார்த்தேன், திடீர்னு பார்த்தா முன்னாடி வந்து தாவேக்கா கொடி இருக்குது, உள்ளே பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா புகைப்படம் இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்த்தது கிடையாது, புதுசாக பார்க்குறோம் சார். அப்படி தான் வைக்கணுன்றாரு சார் ஆதவர்ஜுனா. சட்டமன்றத்தில் செங்கோட்டையன் அம்மா படம் வச்சுருக்காரு, நீங்கள் யார் படம் வச்சுருக்கீங்க, ஓபிஎஸை பற்றி கேள்வி கேட்குறாரு. இல்லை, அதுதான் ஓபிஎஸ் சரியான கவுண்டர் கொடுத்தாரு. படம் வச்சு படம் காட்டுறது இல்லை, நாங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி. இப்போ அண்ணா படம் வச்சுருக்கிறேன், இதுவரை நான் எவ்வளோ பேட்டி பேசியிருப்பேன். ஏன்னா ஒரு பேட்டியில் அண்ணா சொன்னதுக்கு நேர்மாறா அப்படின்ற அந்த சிந்தனை அது வராது, செயல்லையும் வராது. அது மாதிரி ஒரு சம்பந்தம். அம்மையார் ஜெயலலிதா ஃபோட்டோ உள்ளே வச்சிங்கன்னா உண்மையிலே தைரியத்தையாச்சும் வெளிப்படுத்தணும். அவங்களுக்கு ஊழல்னு ஒரு பக்கமும் இருந்துச்சு, அது வேறு. தைரியம்னா கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கிறீங்க நீங்கள். எங்கன்னா ஒரு இடத்துல தாவேக்கா இது வரலையும் மோடி அவர்களை எதிர்த்தோ, டிகே சிவகுமாரை எதிர்த்தோ, இல்லை அமித்ஷா அவர்களை எதிர்த்தோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தைரியமாக மற்ற எதிரி, அதாவது திமுகவை தவிர்த்து எங்கன்னா மாநில சுயாட்சி சம்பளம் எங்கன்னா தைரியமாக செயல்பட்டுருக்கா? அப்புறம் நீங்கள் எப்படி அம்மையார் ஜெயலலிதா ஃபோட்டோ வைக்க முடியும்? வேணா கொடநாடு கேஸில் அதுக்கப்புறம் அந்த இது எதனா பணம் நிறைய சொத்து குவிப்பு வாங்கி நாளைக்கு ஜெயில் தண்டனை எதனா பெற்றீங்கன்னா ஆமாம் அம்மையார் ஜெயலலிதா வழி. அதான் நான் சொன்னேன், 2 பாதி இருக்குது அவங்க. ஆளுமை தைரியம் ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த கேஸ் எல்லாம், இந்த மர்டர் கேஸு, அப்புறம் இந்த கேங்கு சண்டை, இந்த மடைமாற்றம்லாம் இருக்காது அம்மையார் ஜெயலலிதா. இதில் தப்பு ஒன்று நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு முட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க பீரியட்லேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வந்திருக்குது. காவல்துறை அதிகாரி, அங்கே இருக்கிற அதிகாரியை மாற்றிட்டு அவரை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காவல்துறையில் என்னென்ன தப்பு பண்ணிட்டு அங்கே ஒரு பேயாட்டம் ஒன்று ஆடி மந்திரிச்சு விட்டு எல்லாத்தையும் அந்த ரெக்கார்ட்ஸோடு வந்து பேசுவாப்புல. கமிஷனரு டிஜிபிலாம் என்ன கெதியாக வராங்கன்னு தெரியாது, அமைச்சர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியாது. நீங்கள் அப்படிலாம் பண்ணாமல் எப்படி நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி இல்லை அம்மையார் படம்னு நீங்கள் சொல்வீங்க? எதில் நீங்கள் ரொம்ப கான்க்ரீட்டாக எடுத்தீங்க? அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அமைச்சர் யாருன்னா போதை மாத்திரை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா, குத்திக்கிட்டு இருந்தாங்களா? கிரெடிட் கார்டை வச்சு 500 நோட்டை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களா?
இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அம்மையார் வழியில் போதுன்னுவீங்க இதை? இல்லை யாருன்னா அமைச்சர்கள் எதனா தப்பாக பேசி, இல்லை அதாவது எதை கம்பேர் பண்ணணும்னு இல்லை. இவங்க என்னென்னா லெகசியை வந்து எடுக்க பார்க்குறாங்க. அம்மையார் ஜெயலலிதானா ஒரு லெகசி இருக்குது, அறிஞர் அண்ணானா ஒரு லெகசி இருக்குது, ஐயா காமராஜர்னா ஒரு லெகசி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆர்னா ஒரு லெகசி இருக்குது. அந்த எல்லாரோட அந்த நற்பெயர் இருக்குல்ல, நான் தான் எம்ஜிஆர், நான் தான் காமராஜ், நாங்கள் தான் அம்மா, நாங்கள் தான் வந்து இவர் பேரறிஞர் அண்ணா, நாங்கள் தான் பெரியார், இப்படி எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஒரு விளம்பரம் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு பார்வை வந்து பேரறிஞர் பெரியாரோட கொள்கை சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஜபமாலை விஷ்ணு வர்றாரு, ஒருத்தர் திருப்பதி கோயிலுக்கு போகிறாரு, நாளைக்கு ஒருத்தர் வந்து நாகூர் தர்காவில் போயிட்டு அங்கே வந்து வச்சுட்டு வருவார். மத நல்லிணக்கம் சார், மத நல்லிணக்கம், செக்குலரிசம். இல்லை உங்கள் வீட்டில் அதெல்லாம் பண்ணலாம், சட்டமன்றத்தில் எந்த இணக்கமும் தேவையில்லை. சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பேசினா நல்லாயிருக்கும். இதே கவர்னர் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? நானா கேட்குறேன், நியாயமாக பேசுவோம். இப்போ இருக்கிறாரு ஐயா கவர்னர் அருளேக்காரு, வராரு, வரும்போதே வந்து சுக்லாம் பரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹரே ராம் ஓ ராம் அப்படின்னு பண்ணுறாரு, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றார் கடைசியாக. இல்லை பேசுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவீங்க? ஜோசப் விஜய் சார் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவீங்களா? இதெல்லாம் வேணாம். அழகாக ஒன்றே குலம்னு ஒருவனே தேவன்னு அறிஞர் அண்ணா சொல்லிவிட்டு எதை எங்கே எவ்வளோ ரேஞ்சில் வைக்கணுன்றதெல்லாம் அழகாக காட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டுங்க ரொம்ப அழகான விஷயம். தமிழ்நாடுன்னு வந்தாலுமே இந்த மதத்துக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாத ஒரு நாடு. கும்பிடுங்க வீட்டில். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் எடுத்துன்னு போய் ஃபைல் வைக்க போகிறீங்க, வீட்டில் பூஜை ரூமில் வச்சு கும்பிடுங்க. யார் கேட்குறது நம்மளை? சட்டப்படி சரி, தர்மப்படி சரி, சாதியப்படி உங்களுக்கு ஒரு சாதி எண்ணோட்டம்னா சாதியப்படி சரி, மத ரீதியாக சரி, உங்கள் வீட்டில் உங்களோட நம்பிக்கையை நீங்கள் செலுத்துறீங்க. நீங்கள் ஜபம் பண்ணுங்கள், முட்டிக்கால் போட்டு நமாஸ் பண்ணுங்கள், இல்லை 10 பிள்ளையார் முன்னாடி உருளுங்க, யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லையா? இப்போ நாளைக்கு இன்னொருத்தர் பிள்ளையார் சிலையோடு வராரு, பேரவையில் படிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சிலையை வச்சுட்டு படிக்கிறாரு, அது ஏற்றுக்குருவோமா? இதுக்கு முன்னாடி யாருன்னா அதை பண்ணாங்களா? எதுக்கு? உங்களுக்கு நேரம் இருக்குது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு புதுசாக இப்படிலாம் பண்ணமா? அதனால் வந்து பார்ன் இண்டியன், பார்ன் தமிழாக இருக்கிறது பெருமையான விஷயம். மத ரீதியாக சாதி ரீதியாக பேசுறதுல எந்த பெருமையும் கிடையாது. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிக்க மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி சார். நன்றி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.